அமெரிக்காவில இருக்கிற கொக்கோ கோலா கம்பெனிக்கு விளம்பரம் நடிச்சு கொடுத்துட்டு நம்ம இந்திய பிரதமரை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கு. தன்னோட ரோல்ஸ் ரைஸ் காருக்கு டாக்ஸ் கட்டாம அரசாங்கத்தையே ஏமாத்தினவரு இப்போ அரசியலுக்கு வர போறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சினிமாவில ஹீரோவா இருந்தவரு அரசியலுக்கு வரக்கூடாதா? இந்த மீடியாக்காரங்க அவரை கோமாளியா சித்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, அதனாலதான் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஈழத்தமிழர்களுக்கு நன்கொடை திரட்டும் ஒரு விழா நடந்தது. அதுல நம்ம எல்லாரும் வில்லனா பார்த்த மன்சூர் அலிகான் ஐயா 25,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அந்த நம்ம எல்லாரும் பிரம்மாண்டமா பார்த்த அந்த கதாநாயகன் 500 ரூபாய் கொடுத்து முதல் இடத்துல இருக்காரு. சுனாமியில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண தொகையை கொடுக்கும் போது நம்ம அஜித் ஐயா அப்பயே 5 லட்சம் கொடுத்திருக்காங்க. ஒரு படத்துக்கு வெறும் 200 கோடி மட்டும் சம்பளம் வாங்குத அந்த ஏழை நடிகர் ஒரு கதாநாயகன் தெரு தெருவா உண்டியல் உலுக்கி ரசிகர் மன்றம் மூலம் நிவாரண தொகையை கொடுத்திருக்காரு. அப்பயே இது பேசும் பொருளா இருந்தது. ஒரு தன்னோட ரோல்ஸ் ரைஸ் காருக்கு டாக்ஸ் கட்டாம அரசாங்கத்தையே ஏமாத்தினவரு இப்போ அரசியலுக்கு வர போறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அவரு நல்ல பேர் கிடைக்கணும்ல, அதனால உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவர் செஞ்ச மொத்த உதவியை சேர்த்தாலும் நம்ம லாரன்ஸ் ஐயா, அண்ணன் பாலா இவங்க எல்லாம் செஞ்ச ஒரு உதவிக்கு கூட ஈடாவாது. ஜெயம் அப்படின்னு பெயர் வச்சிருக்கவங்க எல்லாம் ஜெயலலிதா அம்மாவை ஆயிர முடியாது. 3 எழுத்துல பெயர் இருக்குதவங்க எல்லாம் எம்ஜிஆர் ஐயாவை ஆயிர முடியாது. வெற்றி அப்படின்னு பெயர் வச்சிருக்கவங்க எல்லாம் விஜயகாந்த் ஐயாவை ஆயிர முடியாது. அமெரிக்காவில இருக்கிற கொக்கோ கோலா கம்பெனிக்கு விளம்பரம் நடிச்சு கொடுத்துட்டு நம்ம இந்திய பிரதமரை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தன்னோட தாய் தந்தைய மதிக்காம அரவணைக்காத ஒருத்தரை தன்னோட மொத்த பேரன்பையும் கொண்டு வந்து ஒரு தலைவனுக்கு கொடுக்க போவே இல்ல, தன்னோட பாடி கட்சி தூக்கி தூர எரிதாங்க ரசிகர்களை. அதை சும்மா வேடிக்கை பார்க்கும் ஒரு தலைவனுக்கு இவ்வளவு கூட்டம் கூடுதுன்னு நினைக்கும் போது தமிழ்நாட்டுக்கே வெக்க கேடு. இப்படி வெக்கம் கெட்டு மானம் கெட்டு இப்படி எல்லாம் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கா அப்படின்னு நினைக்கல. ரொம்ப வேதனையா இருக்கு.